தமிழக காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழுவினர் நடத்திய வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் பேசுகையில், சில தொகுதிகள் சில வேட்பாளர்கள் மாறலாம் என்றார். அதற்கு சில எம்பிக்கள் எங்கள் தொகுதி மற்றும் வேட்பாளர்களை திமுக எப்படி தீர்மானிக்க முடியும் என்று ஆவேசமாக பேசி எதிர்ப்பு தெரிவித்துள்ள தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு புதுச்சேரி தொகுதியும் தமிழக காங்கிரசுக்கு 9 தொகுதிகளும் ஒதுக்கி இரு கட்சிகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து இன்னும் இரு கட்சிகளும் முடிவாகாமல் இழுபறியில் நீடித்து கொண்டு வருகிறது. திமுக எடுத்த சர்வே அறிக்கையில் திருவள்ளூர், திருச்சி, ஆரணி, கரூர் ஆகிய 4 தொகுதிகளில் எம்பிகளுக்கு மீண்டும் போட்டியிட சீட்டு வழங்கினால் வெற்றி வாய்ப்பு குறைவு என தெரிகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் அதே 4 லோக்சபா தொகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுக்கு சீட் வழங்க வேண்டாம் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணங்களாக தொகுதிகளை மாற்றுங்கள் அல்லது வேட்பாளர்களை மாற்றுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் காங்கிரசுக்கு கெடுபிடியும் தரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நேற்று இரவு 2 மணி நேரம் நடந்தது. அதில் முன்னாள் தலைவர் அழகிரி டெல்லிக்கு சென்றதாகவும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் தகவல் வருகிறது. முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், தேர்தல் பணிக்குழுவினர் பங்கேற்று பேசினர். மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் பேசுகையில், திமுக எடுத்துள்ள சர்வே அறிக்கையின் அடிப்படையில் சில தொகுதிகளிலும் சில வேட்பாளர்களும் மாற்றப்படலாம். அந்த சர்வே அறிக்கை KC வேணுகோபாலின் கையில் இருக்கிறது. இருப்பினும் சர்வே முடிவு தொடர்பாக டெல்லி மேலிடம்தான் முடிவு எடுக்கப்படும் என்றார். முன்னாள் தலைவர் இளங்கோவன் பேசுகையில், திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் தேர்தல் வியூகத்தை அமைக்க வேண்டும் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் மயூரா ஜெயக்குமார் பேசுகையில், புதுமுகங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும், அப்போதுதான் கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சப்படும் என்றார். மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசுகையில், விளவங்கோடு இடைத்தேர்தல் அந்த தொகுதிக்கு கிறிஸ்துவ பெண் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்றார். காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பேசுகையில், தொகுதிகளின் எண்ணிக்கை பங்கீடு குறித்தும் எந்த தொகுதிகளில் போட்டியிட என்பது குறித்தும் முடிவெடுக்கும் அதிகாரம் திமுகவுக்கு உண்டு. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர்களை எப்படி திமுக நிர்ணயிக்க முடியும்? எம்பிக்களை மட்டும் இழக்கவில்லை, MP சீட்டுகளையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். எங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பது எப்படி தேர்தலுக்கு முன் முடிவெடுக்க முடியும் என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மற்ற சில எம்பிகளும் பேசுகையில், மேலிட முடிவுக்கு கட்டுப்படுவோம், மற்றொரு கூட்டத்தை நாம் நடத்தி ஆலோசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையில் பேசுகையில், அனைவரும் தெரிந்த கருத்துக்களை டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மல்லு கட்டக்கூடிய அளவிற்கு அழகிரி என்று சொல்லுகிறார்கள். அதாவது கடலூர் லோக்சபா தொகுதியில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி விரும்பியிருக்கிறார். அத்தொகுதியில் திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மகன் கதிரவன் போட்டியிட இருப்பதால் அந்த தொகுதியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்குவதற்கு திமுக விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அத்தொகுதியில் போட்டியிட அழகிரி முடிவெடுத்துள்ளதால் சீட்டு வாங்க டெல்லியில் அவர் முகாமிட்டுள்ளதாக செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். திருவள்ளூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட டாக்டர் ஜெயக்குமாரும் அந்த தொகுதியை கேட்டு பெற அகில இந்திய காங்கிரஸ் செயலர் விஸ்வநாதன், SC துறை தலைவர் ரஞ்சன்குமார், பொதுக்குழு உறுப்பினர் விக்டரி ஜெயக்குமார் ஆகியோருடன் டெல்லியில் தங்களுக்கு வேண்டிய தலைவரிடம் காய் நகர்த்தி வருகிறார் என்ற செய்திகளும் நமக்கு தெரிகிறது.